வணக்கம். இது உங்கள் தினக்கதிர். வியாழன் அன்று கவர்னர் என் ரவி தனது மனைவி லட்சுமி ரவியுடன் சுதந்திர தின விழாவை நினைவு கூறும் வகையில் அட் ஹோம் விருந்து அளித்தார். இந்நிகழ்ச்சியில் செயல் தலைவர் ஸ்டாலின், சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, அமைச்சர்கள், மூத்த IAS அதிகாரிகள், MP-க்கள், MLA-க்கள், பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்ட நிலையில் திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகள் வரவேற்பு நிகழ்ச்சியை புறக்கணித்தது குறிப்பிடத்தக்கது. அவர்கள் வராதது ஆளுநரின் சில நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இருந்தது. இருப்பினும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் மற்றும் பெஞ்சமின் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பாமக தலைவர் K மணி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் K வாசன் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களும் வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். முன்னதாக அரசின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, ஆளுநருடன் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கவர்னர் அலுவலகம் மரியாதைக்குரிய நிறுவனம் என்பதை வலியுறுத்தினார். இதன் காரணமாகவே முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள தீர்மானித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வரவேற்பு நிகழ்ச்சியில் சுதந்திர போராட்ட தியாகி V.O. சிதம்பரம் பிள்ளையின் பங்களிப்பு மற்றும் ஆங்கிலேய சாம்ராஜ்யத்திற்கு எதிரான அவரது போராட்டத்தை விவரிக்கும் சுதேசி நீராவி என்ற புத்தகத்தை ஆளுநர் ரவிக்கு முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.